இன்னைக்கு ஆட்டுக்காலை வச்சு ஆட்டுக்கால் பாயா பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா சுரண்டி வச்சிருக்கோம். இப்போ சுடுதண்ணில போட்டு நல்லா அலசிக்கிறலாம். காலை நல்லா அப்படி தேய்ச்சி நல்லா கருப்பு இல்லாம அலசி எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கோம் வாஷ் பண்ணி. இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 8 டம்ளர் தண்ணி ஊற்றி சுட வச்சுக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, மஞ்சள் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் வச்சிருக்கோம். தேவையான அளவு எடுத்து அதை தண்ணியில போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஆட்டுக்காலையில போட்டுக்கலாம். போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் வேக வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சொல்லுங்க. ஆட்டுக்கால் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. பாத்திரத்தை வச்சுக்கலாம். கட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், மூணு தக்காளி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள் இதோட எண்ணெயோட சேர்த்து வதக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வேக வச்சு ஆட்டுக்காலை அதில் ஊற்றிக்கலாம். கொதி வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இறக்கையில மிளகு பொடி போட்டு இறக்கலாம். ஆட்டுக்கால் பாயா நல்லா இருக்கு. உங்க வீட்லயும் நான் செஞ்சு சாப்பிடுங்க.